அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மெலனை வாங்கி வந்து அதை ஐஸ் ஆக்கி சாப்பிட்ணும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா கடைக்கு போய்ட்டு அந்த வாட்டர் மெலனையும் வாங்கி வந்தாச்சு. வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெண்டாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதை ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அதில் ஈஸியாக நம்மளால் ஜூஸ் எடுக்க முடியும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெடிக்கட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சாரை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டாச்சு. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கரெக்டாக சுகர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க கப்பில் பார்த்தீங்கன்னா சரிசமமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பாதி அதுக்கு பாதின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃபைனல் வேலை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஃப்ரீசரில் வைக்க வேண்டியதான். ஸோ நானும் எத்தனை பேர் ஃப்ரீசரில் வச்சாச்சு. கரெக்டாக ஒரு 7 to 8 hours இருக்கும். 8 hours later. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா 7 to 8 hours கழிச்சு எடுத்து பார்த்தா மேலே மட்டும் தண்ணியாக இருக்குது, கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆகிருக்கு. ஸோ பரவாயில்லன்ட்டு அதையும் நான் எடுத்துகிட்டு வந்தால் குச்சி மட்டும் தனியாக வருது. சரிடா அப்படின்னு அந்த குச்சியை தூரமாக எடுத்து போட்டு என்கிட்ட இந்த ஸ்பூனை வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வெயிலுக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.